La 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 la, la 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 la, la 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 la, la la la. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை வெறும் கற்பனை கதை இல்லை, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற நிஜமான வரலாறு. சரியா? இந்த கதையை யாரை பற்றினது அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டை பற்றினது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க? என்னெல்லாம் செய்வீங்க? ஒத்துமையாக இருப்பீங்க, வேறு உதவி செய்வீங்க. உங்களுக்கு வீட்டில் ஏதாவது கொடுத்தாங்க, பொருட்கள் இருக்குது, சாக்லேட் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணிக்குவீங்களா? ஷேர் பண்ணிக்குவீங்க. இந்த மாதிரி நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவீங்க, உதவி செஞ்சுக்குவீங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு மொத்தம் 2 ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அந்த 2 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு அல்லாஹ் பொதுவாகவே அவனுக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவங்கள்ட்ட நமக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடப்போமோ அப்படி அல்லாஹ் நடக்க மாட்டான். நாம் ஹெல்ப் பண்ணுவோம், கொடுப்போம், வாங்குவோம், ஒத்துமையாக இருப்போம், இப்படி இருப்போம். அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அவனுக்கு யாரும் ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பான்ல, ரொம்ப சோதிப்பான், ரொம்ப பிரச்சனையை கொடுப்பான். ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சால்வ் ஆகி அவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்கல்ல, அப்போ பெரிய பரிசை கொடுப்பான், பெரிய ஹாப்பினஸ் கொடுப்பான், பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பான். இப்போ நம்முடைய ஃப்ரெண்டுகிட்ட நடந்துக்கிறதுக்கும் அல்லாஹ் அவனோட ஃப்ரெண்டுகிட்ட நடந்துக்கிறதுக்கும் அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, அல்லாஹ்வால் ரொம்ப சோதிக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா அவங்க தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹஜ் பெருநாளில் குர்பானிலாம் கொடுப்போமே, அந்த குர்பானியினுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க முக்கியமான 2 பேர். ஒன்று இஸ்மாயில் நபி, இன்னொன்று அவங்களுடைய அத்தா இப்ராஹிம் நபி. இப்போ அவங்களுடைய அத்தா இப்ராஹிம் நபியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இப்ராஹிம் என் ஃப்ரெண்டு அப்படின்னு அல்லாவே டிக்ளேர் பண்ணுறான். மனுஷனுக்கு மனுஷன் ஃப்ரெண்டு இருக்கலாம், வேறு மிருகங்கள் இருக்குன்னு வச்சுக்குவோம். மிருகத்துக்கு யார் ஃப்ரெண்டாக இருப்பா? அந்த மிருகம் தான் ஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு மாட்டுக்கு யார் ஃப்ரெண்டாக இருப்பா? இன்னொரு மாடு தான் ஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் அல்லாவுக்கு இப்ராஹிம் நபியை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அல்லாஹ் அவன் படைச்ச இந்த மனுஷ படைப்புலேருந்து ஒருத்தர் ஃப்ரெண்டாக்கிக்கிட்டான். அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், இப்ராஹிம் நபி வேற எங்கேயோ இருக்காங்க, 2 பேரும் சம்மந்தமே இல்லை, ஒப்பிடவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு நாய்க்குட்டியோட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. சும்மா கூட்டிக்கிட்டு அலையலாமே தவிர ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது. ஆனால் மனுஷனுக்கும் நாய்க்குட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை விட அல்லாவுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதை சொல்லவே முடியாது, அதை டிஃப்ரெண்ட்டுன்னு வார்த்தைகள் கூட சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த இப்ராஹிம் நபி அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அல்லாஹ் அவங்கள தன்னுடைய ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டான். ஃப்ரெண்டாக எடுத்தா அவனை பிடிச்சவங்கலாம் என்ன பண்ணுவானோ அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தான். பண்ணுறது சும்மா இல்லை, கடுமையான பிரச்சனை. அல்லாவே சொல்லி காட்டுறான். வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின். அல்லாஹ் தன்னுடைய ஃப்ரெண்டு இப்ராஹிமை பல வழிகளை பயங்கரமாக சோதிச்சான், பயங்கரமாக கஷ்டத்தை கொடுத்தான், சோதனை பண்ணினான், டெஸ்ட் பண்ணான், சவாலை கொடுத்தான். ஃபத்தம்ம உன்ன. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டார். அவர் சாதாரணமான ஆளா? அல்லாவுடைய ஃப்ரெண்டில், அதனால் எல்லாத்தையும் தூள் கிளப்பிட்டாங்க அப்படின்னு இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் ரொம்ப சிலாயித்து சொல்கிறான், ரொம்ப பாராட்டி சொல்கிறான். இப்போ இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு டாஸ்க்கு கொடுத்தான். பொதுவாகவே நபிமார்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்க டாஸ்க் என்ன? உலகத்தில் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்புகிறான்ல, இந்த நபிமார்களுடைய முக்கியமான வேலை என்ன? எல்லாரையும் முஸ்லீம்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவங்களாக, அல்லாஹ்வின் பக்கம் எல்லாரையும் கொண்டு சேர்க்கிறவங்களாக அவங்க ஆகணும். மக்கள் எல்லாம் அப்படி ஆகணும். அதுக்கு இவங்க வேலை செய்யணும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பணி, வேலை. அதுதான் அதே வேலையை தான் இப்ராஹிம் நபிக்கும் அல்லாஹ் கொடுத்தான். நீங்கள் போங்க, உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வேறு தெய்வங்கள்ன்ற பேரில் பொய்யான கடவுள், பொய்யான கற்பனை, அவங்களே செஞ்சுக்கிட்ட சிலை, அது ஊர் உலகத்தில் மேயிற ஆடு மாடு, இதையெல்லாம் கடவுள்னு நினச்சி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. நெசமாக அவங்களுக்கு போய் உண்மையான அல்லாவை சொல்லி கொடுங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி அல்லாஹ் தூதராக நபியாக தேர்ந்தெடுத்து ஊரில் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இப்ராஹிம் நபி வர்றாங்க. முதல்ல வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா வீட்டுக்குள்ளே அவங்க அத்தா, இப்ராஹிம் நபியோட அத்தா. இப்ராஹிம் நபியோடைய அத்தா பேர் என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி அத்தா பேர் என்னது? ஆசர். என்ன பேரு? ஆசர். இப்ராஹிம் நபி அத்தா ஆசர். இந்த அத்தா என்ன பண்ணுதாங்க அப்படின்னா இவங்களும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுதாங்களோ அதே மாதிரி தான் அல்லாஹ் வணங்கலை, சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்காங்க, சிற்பங்களை வணங்குறாங்க. சிலை எப்படி நம்ம தான் செய்கிறோம், அந்த சிலையை அதை போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்ராஹிம் நபி பார்க்குறாங்க, ரொம்ப கவலையாக இருக்குது, நம்ம வாப்பா இப்படி வணங்குறாங்களே, அப்போ அவங்கள்ட்ட போய் உண்மையை எடுத்து சொல்லி அவங்கள அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. யா அபத்தி லா தாபுதி ஷைத்தான். வாப்பா நீங்கள் ஷைத்தானை வணங்காதிய. ஷைத்தான் அளவற்ற அருளா அல்லாவுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் ரொம்ப கெட்டவன், அவன் பேச்சை கேட்காதிய. ஷைத்தானை வணங்காதி அப்படின்னா அவங்க ஷைத்தான்ற சிலையெல்லாம் வணங்கலை, அப்படி வணங்கலை.
வணங்குறதுன்னா என்ன தெரியுமா? வெறுமனை கும்பிடுறது அல்லது தொழுகிறது சஜிதா பண்ணுறது அது மட்டும் வணங்குறது இல்லை. அதை தாண்டி வணங்குறது அப்படின்னா அவன் சொல்கிறத முழுசாக கேட்குறது. அல்லாஹ் வணங்குறது அப்படின்னா அல்லாஹ் என்னெல்லாம் சொன்னாலும் அது எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறது. அதுக்கு பேர் வணங்குறது. அல்லாஹ் எப்படி பேசணும்னு சொன்னானோ அப்படி பேசுறது அல்லாஹ் வணங்குறதுன்னு அர்த்தம். அல்லாஹ் எப்படி சாப்பிடணும்னு சொன்னானோ அப்படி சாப்பிட்டா அல்லாஹ்வை வணங்குறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து நம்முடைய பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறானோ அப்படி நடந்துக்கிட்டோம்னா அல்லாஹ் வணங்குறோன்னு அர்த்தம். இப்போ இப்ராஹிம் நபி அவங்க அத்தாவை பார்த்து சொல்கிறாங்க, எத்தா நீங்கள் இந்த ஷைத்தானை வணங்காதீத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷைத்தான் சிலையை வணங்குறாங்க, அந்த சிலையை விட்டுட்டு வேற சிலையை வணங்குங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஷைத்தான் பேச்சை கேட்காதேத்தா, அவன் ரொம்ப மோசமான டேஞ்சரான பையன். அவன் பயங்கர பாடுபடுத்துவான், எல்லாத்தையும் கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கறது தான் அவன் பிளானு. அதுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் கூட கோபத்தை நமக்கு எல்லாம் வாங்கி தந்துடுவான், கடைசியில் சிக்கலில் மாட்டிக்குவோம். அதனால தயவு செஞ்சு இந்த ஷைத்தான் பேச்சை கணக்க கேட்காதே, அவனை வணங்காதே, விட்டுருங்க, அல்லாஹ் வணங்குறதுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் பார்க்காரு இப்படி. வேற அவங்க அத்தாலோ வயசுல மூத்தவர்ல அப்படி தானே பார்ப்பாரு. உடனே விடலை, திரும்பவும் பேசினாங்க. நான் ஏன் சொல்லுதோம்னா நான் சும்மா கதையெல்லாம் சொல்லலை, நானா கற்பனையாக சொல்கிறேன். எனக்கு அல்லாட்டிருந்து மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கரெக்டான ரூட்டை காட்டுவேன். அல்லாட்ட போகிறதுக்கு என்ன வழியோ, உண்மையான இறைவனை வணங்குறதுக்கு என்ன வழியோ அதை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அல்லாஹ் மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதனால நான் சொல்கிறேன் கேளுங்க. சரி வேற? உடனே இப்ராஹிம் நபி கேட்டாங்க, சரிதா இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்போ நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள்? நீங்கள் போய் கடவுள்னு வணங்குறீங்கல்ல, இந்த சிலையிட்ட போய் இப்போ கையேந்துறீங்க, நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை தரணும், சந்தோஷத்தை தரணும், மகிழ்ச்சியை தரணும், லாபத்தை தரணும், வருமானத்தை தரணும், நல்ல அறிவை தரணும், அதை தரணும், இதை தரணும் அப்படின்னு என்னெல்லாமோ போய் கேட்குறீங்க, போய் கும்பிடுறீங்க, அதுக்கு மாலை போடுறீங்க, அதுக்கு முன்னாடி படையல் பண்ணுறீங்க, அதுகிட்ட போய் கோரிக்கை வைக்கிறீங்க, என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஒரு சிம்பிள் கேள்விதான், லிமத்த அபுது மாலா யஸ்மாவு வலா யுபுசிரு வலா யுகுனி அன்க செய்யா. அது ஏதாவது கேட்குதா? நீங்கள் சொல்கிறது கேட்குதா? நீங்கள் சொல்கிறது கேட்கும். இந்த சிலைக்கு காது இருக்குது, இந்த காது எனக்கும் காது இருக்குது, அந்த சிலைக்கும் காது இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா என் காதில் கேட்குது, நான் ஆன்சர் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி இந்த சிலையில் உள்ள காதுக்கு ஆன்சர் பண்ணுமா? நீங்கள் செஞ்சு வச்சுருக்க பொம்மைக்கு காது இருக்குது, அந்த காதை வச்சு கேட்குமா? அது வலா யுபுசிரு பார்க்குமா? பார்க்கவும் செய்யாத. கண்ணு இருக்குது, கண்ணுலாம் வச்சுருப்பாங்கல்ல, சிலையில் கண்ணெலாம் வச்சுருப்பாங்கல்ல, கண்ணு நல்லா திறந்து நல்லா அதுக்கு கருப்பு கலரில் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே கொடுத்து வெள்ளை கலர்லாம் கொடுத்து நெசக்கண்ணு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நெசக்கண்ணு என்ன வேலை செய்யும்? அந்த வேலையை செய்யணும்ல, கண்ணை வச்சு பார்க்கணும் நம்ம. இப்போ அந்த சிலையில் இருக்க கண்ணை வச்சு பார்க்குமா? அது வலா யுகுனியா இருக்கு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கத்தா, என்ன மாதிரி செய்யுமா? அது பார்க்குமா கேட்குமான்னு ஒன்று கேட்கல, ஏதாவது செய்யுமா? ஒன்றும் செய்யாது. ரொம்ப சிரிக்க கூட செய்யாது, முறைக்க கூட செய்யாது. அவன் சிலையை செஞ்சு வச்சவன் சிரிக்கிற மாதிரி வச்சா சிரிச்ச மாதிரியே இருக்கும், அவன் முறைக்கிற மாதிரி வச்சா முறைக்கிற மாதிரியே இருக்கும், கையை தூக்கின மாதிரி வச்சா தூக்கின மாதிரியே இருக்கும், இறக்குன மாதிரி வச்சா இறக்குன மாதிரி இருக்கும், ஓடுற மாதிரி வச்சா ஓடுற மாதிரி இருக்கும். அவன் செஞ்சது என்னவோ அப்படி தான் இருக்குமே தவிர நெசத்தில் அது என்ன மாதிரி செய்யுமா? நன்மை செய்யுமா? தீமை செய்யுமா? கேட்குமா? பேசுமா? கொடுக்குமா? வாங்குமா? ஒன்றுமே பண்ணாது. அப்போ நம்ம அதோட கம்பேர் பண்ணனா நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், கொடுக்குறோம், வாங்குகிறோம், நடிக்கிறோம், கடிக்கிறோம், அடிக்கிறோம், உதைக்கிறோம். அதை விட அப்போ நம்ம தானே பெருசு. ஒன்றுமே செய்ய முடியாமல் சடமாக இருக்காது, எல்லாம் செய்ய முடியுது. அப்போ எல்லாம் செய்ய முடிஞ்ச நான் போய் ஒன்றுமே செய்ய முடியாத போய் வணங்குறேனே, இது கரெக்டாக நீங்களே சொல்லுங்க. அவருக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது அவங்க அத்தாக்கு. சைத்தானை வணங்காதேன்னா நம்ம சிலையை பக்தியோடு வணங்கிக்கிட்டு இருக்கோம், இவன் நின்றுக்கிட்டு அதை செய்தாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, ஏன் பேச்சை கேளுங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேங்கிறான். இதுக்கு காது கேட்குமாங்கிறான், இந்த கண்ணு பார்க்குமாங்கிறான். இது என்ன மாதிரி செய்யுமான்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறான். இப்படியே ஒரு கட்டத்தில் டென்ஷன் கூடி போய்கிட்டே இருக்குது. ஆனாலும் இப்ராஹிம் நபி விடலை. அத்தா வேறு மாதிரி போகிறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிடணுமே. அத்தா கடைசியில் மறுமையில் அல்லாவிடத்தில் பாதி ஆயிடக்கூடாத அப்படின்ட்டுன்னு கடைசியாக சொல்கிறாங்க, யாபத்தி இன்னி அகாஃபு ஐயமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான். நான் ரொம்ப பயப்படுறேன், அல்லாட்டிருந்து உங்களுக்கு ஏதாவது தண்டனை வேதனை எதுவும் வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேதனை வந்தால் என்னால் தாங்க முடியுமா? நீங்கள் பெத்த புள்ள, என்னை நீங்கள் தான் வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்க. நீங்கள் நரகத்தில் கிடக்கிறதையோ அல்லது நீங்கள் அல்லாவுடைய வேதனைக்கு ஆளாகிறது என்னால் தாங்கிக்க முடியுமா? அதனால் நீங்கள் ஷைத்தானுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ தக்கூனலி ஷைத்தானி வழியா நீங்கள் யார் கூடயோ ஃப்ரெண்டாக இருந்த நீங்கள் கடைசியில் ஷைத்தானுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவீங்களோ நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளவு நேரம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வந்துகிட்டு இருந்தவரு இப்போ ஹை பிச்சு மேல வந்துருச்சு, மண்டைக்கு ஏறிட்டு. இப்ப சொன்னார், யா இப்ராஹிம் லைலம் தன் தஹில் அர்ஜுமன்னக வஹுஜுர்னி மலியா. வேணாம், விட்டுரு, இதோட விட்டுரு. என் கடவுளை திட்டுறியா? நீ என் கடவுளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறியா?
இப்படி இது வாய் பொத்து நிப்பாட்டலன்னு வச்சுக்க, உனக்கு கல்லாலே எரிஞ்சு கொண்டு விடுவோம். உன்னை பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு, எடுத்து சத்தம் போடாரு, கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன பேசினாலும் கேட்காது, அவர் மண்டையில் ஏறாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கும் இப்ராஹிம் நபிக்கு கடுமையாக முட்டல் மோதல் ஆயிடுச்சு. இப்ராஹிம் நபின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆமாங்க இதெல்லாம் என்னுடைய விரோதிகளுங்க, நீங்கள் எதையெல்லாம் வணங்குறீங்களோ அல்லாஹ் விட்டுவிட்டு நீங்கள் வணங்குற ஆளுக்கெல்லாம் என்னுடைய விரோதி லிஸ்ட்டில் நான் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு ஆற்றல் கிடையாது, இதை நான் நம்ப மாட்டேன். நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்லுவேன், இதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, இது உண்மையான கடவுள் கிடையாது. உலகத்தை படைச்சவன் எவனும், என்ன படைச்சவன் எவனும், எனக்கு நேர்வழி காட்டினவன் எவனும், எனக்கு சாப்பாடு தந்தவன் எவனும், சாப்பாட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சவன் எவனும், எனக்கு தண்ணியை உற்பத்தி பண்ணி தந்தவன் எவனும், நான் நோய்வாய்ப்பட்டா எனக்கு நோயை குணமாக்குறவன் எவனும், அவன் தான் அல்ல, அவன் தான் இறைவன், அவன் தான் கடவுள். அந்த காடை மட்டும்தான் நான் வணங்குவேன், வேற எந்த காடையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அடுத்து பார்க்காங்க ஊரில் எங்கே பார்த்தாலும் அதே, ஊரில் உள்ளவங்களும் அப்படி தான், வீட்டிலையும் அப்படி தான் இருக்குது, ஊரில் இருக்கிற ஆளுக்கும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ பார்த்தாங்க, சரி அத்தா கேட்கல, அதுக்காக வேண்டி சும்மா இருத்த முடியுமா, அல்ல ஊருக்கே சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கான். அடுத்தப்போ ஊர்க்காரங்கள்ட்ட போய் பேசுவோம்ப்பா அப்படின்னு ஊர்க்காரங்கள்ட்ட பேசுகிறான். அதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, எப்பா என்னத்தப்பா வணங்கிட்டு இருக்கிய, ஊரில் உள்ள ஆட்களையெல்லாம் பார்த்து தனித்தனியாக கூட்டமாக எல்லாத்தையும் என்னத்தை போட்டு வணங்கிட்டு இருக்கிய, இந்தா நாபுது அஸ்ஸனாமன், நாங்கள் இந்த சிலைகளை இந்த சிற்பங்களை அதுதான் நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. இங்கேயும் அதே கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க, ஹல் யஸ்மா உனக்கு இது தஜகூன், நீ பிரார்த்தனை பண்ணுறிய கடவுளே அதை கூடு, கடவுளே இதை கொடு அப்படிலாம் நீ கேட்கல, நீ கேட்கறது அதுக்கு கேட்குமா, நீ வாயால் கேட்கறது அது காதால் கேட்குமா, ரெண்டுமே கேட்கறது தான். ஆனால் இவங்க வாயால் கேட்குறாங்க, அது காதால் கேட்கணும். அதை அது எஸ்மா உனக்கும் இது தஜூன் அவ் எம்ஃபா உனக்கும் எதிர்றூன், அல்லது நீ உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, அல்லது உனக்கு பிடிக்காத ஆளுக்கு ஏதாவது ஆளை காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னால் காலி பண்ணிடுமா, கையை காலை முடைக்கிறு, ரொம்ப மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சு ரொம்ப ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், விடாத கடவுளே பார்த்துக்க, அவன் 2 விரலை மட்டும் தனியாக எடுத்துரு அப்படின்னு நீ சொன்ன உடனே விரலை தனியாக எடுத்துருமா, ஏதாவது செய்யுமா. உடனே அவங்க சொல்லுவாங்க, கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும், ஆன்சர் பதில் இல்லை. எப்போ நீ இப்படியெல்லாம் கேட்டால் எங்களுக்கு பதிலாம் தெரியாது, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலாகாலமாக இப்படி தான் எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க, நாங்களும் அப்படி தான் வணங்குறோம், வேற என்ன பண்ணுறது, நாங்கள் அவங்க வாரிசுகள் அவங்க பிள்ளைங்க, அவங்க வணங்குற வழியில் நாங்களும் வணங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி கேட்காங்க, அது எப்படிப்பா சரியா இருக்கும், அப்பா பாட்டம் வணங்குறாங்க அப்படின்னா அது உண்மை, அறிவை கொண்டு யோசிச்சு பாரு, நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணு, பேச மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது, அதை போட்டு நீ வணங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. மாறி மாறி பல வகைகளில் கேள்வி எழுப்புறாங்க. அவங்களும் விடலை, ஊர்க்காரங்களும் அவங்களும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்குமெண்ட் எப்படி இருக்கு தெரியுமா, அவங்களுடைய ஆர்குமெண்ட் ஒன்றும் வெயிட்டே இல்லை. எப்படி ஆர்குமெண்ட் தெரியுமா, வஹாஜஹு கௌமு காலா துஹாஜ்ஜூனி ஃபில்லாஹி வகத் ஹதான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ இந்த தெய்வங்களை எல்லாம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க, அவ்வளோதான், நம்ம கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த கடவுளுப்பா, கடவுளை பற்றி நீ பேசிக்கிட்டு இருந்தனா ஆளை உச்சவாலையும் முடிச்சுடுவார் பார்த்துக்க, அவ்வளோதான் அப்படின்னு பயம் காட்டியிருக்காங்க. இப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, நான் பயப்படுவேணும், கைஃபாகாவும் அஷ்ரக்தும் வலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மாலம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா. அல்ல எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கலை, சும்மா கதை கற்பனை, உன் மனசில் வச்சு ஓவியம் சிலை, இந்த சிலையை வணங்கிக்கிட்டு இருக்க நீயே பயப்படாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நெசமான அல்லாஹ் மட்டும் வணங்கிக்கிட்டு இருக்க நான் பயப்படுவானாங்க, இது என்ன பண்ணிருமாங்க, என் இறைவன் நாடுனாலே தவிர ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பயங்காட்டுற இந்த பம்மாத்து வேலையில் நம்மகிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டாங்க. கடைசியில் ஊர்க்காரங்களுக்கும் பயங்கர டென்ஷன், என்ன இது இந்த ஆள் நம்ம சிலைகளை தெய்வங்களை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கடுமையான கோபம், ஊரெல்லாம் ஒரே பேச்சு. அந்த பேச்சு எங்கே போயிடுச்சுன்னு கேட்டால் அந்த ஊருடைய ராஜாவுக்கு போயிடுச்சு. ஊர் ராஜாவுக்கு எல்லா பக்கமும் ஒரே பேச்சு. எப்போ இந்த இப்ராஹிம் ஒரு பையன் வந்திருக்கான், ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் நம்ம தெய்வங்களை பற்றி கடுமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தெருமுக்கில் அதான் பேச்சு, டீ கடையில் அதான் பேச்சு, மளிகை கடைக்கு போனால் அதான் பேச்சு, வயக்காட்டுக்கு போனால் அதான் பேச்சு. கேட்டியா நேற்று இந்த இப்ராஹிம் என்ன சொன்னாங்க கேட்டுப்பா, இப்படி பேச்சு. அப்படியே ஊரெல்லாம் பேசுன உடனே மேட்ரு கடைசியில் ராஜாவுக்கு போயிடுச்சு. ராஜா யாரு, அவரும் அவங்க ஆளு தான், அவரும் இதே குத்து தான். அவங்க அத்தா எப்படி தெய்வ சிலையை வணங்கினாரோ, அந்த ஊருக்காரங்க எப்படி சிலைகளை வணங்கினாங்களோ அதே மாதிரி அந்த ஊர் ராஜாவும் அதே கேட்டகரி. இப்போ ராஜா ஆர்டர் போட்டார், தம்பியை கூட்டுவா, ரொம்ப வாதம் பண்ணுறாராம, ஆர்குமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்காம, வாதத்தில் யாருமே அவர் ஜெயிக்க முடியலையாம, நம்மகிட்ட கூட்டுவா தம்பி, நம்ம மன்னன் நான் ராஜா, ஏன்ட்டு அவனை பேச சொல்லு, என்னன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சபைக்கு வர சொல்லியாச்சு. இப்ராஹிம் நபி கிளம்பி போயிட்டாங்க, டிப் டாப்பா ரெடி ஆகி அப்படியே வாதங்கள் என்ன பேசணும் வைக்கணும் எல்லாத்தையும் மைண்டில் செட் பண்ணிட்டு நேராக மன்னருடைய சபைக்கு போயாச்சு. மன்னருடைய சபையில் ஆரம்பமாகிறது கேள்வி கணைகள். இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க,
என் இறைவன் யார் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி நீ எல்லாம் இறைவன் கிடையாது. என் இறைவன் தான் உசுரை கொடுக்குறான், என் இறைவன் தான் உயிரை எடுக்கிறான். அல்லாஹ் தானே உசுறு கொடுக்குறவன். இப்போ நமக்கெல்லாம் உயிர் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் தான் உயிர் கொடுத்தான், ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தான் உசுரை கொடுக்குறான், அல்லாஹ் தான் உசுரை எடுக்கிறான், அவன் தான் இறைவன் அப்படிங்கிறாங்க இப்ராஹிம் நபி. உடனே அந்த மண்ணை என்ன பண்ணுனா, உசுரை கொடுக்குறா உசுறு. தம்பி நானும் தான் உசுறு எடுப்பேன், நானும் தான் உசுறு எடுப்பேன், ஆனால் உஹயி வஉமீத், நானும் தான் உசுறு கொடுப்பேன், நானும் தான் உசுறு எடுப்பேங்கிறான். இதனடா அம்பா போச்சு. எப்படிடா கொடுக்க முடியும்? உலகத்தில் யாருக்காக கொடுக்க முடியுமா? உலகத்தில் எவனா வரைக்கும் கொடுத்துருக்கானா? உசுரை கொடுத்து உசுரை எடுத்து எவனா இருக்கானா? யாருமே இல்லையே. அவன் ஏதோ கிறுக்குத்தனமாக விளாண்டுருப்பான் போல இருக்கு. சரியா புரிஞ்சுக்காம இப்போ உதாரணமாக இப்போ ஒரு 2 பேரை கூப்பிட்டுருப்பான். இப்படி இப்படி நடந்திருக்கலாம், ஒரு கற்பனை தான். எப்படி ஒரு 2 பேரை கூப்பிட்டுருப்பான். அடே இங்கே வாங்க, அந்த பக்கம் நிற்கிறியார், உடனே சொல்லுங்கள் மண்ணா அப்படின்னு வந்து நின்றுப்பாங்கல்ல. வந்த உடனே ஒருத்தரை பார்த்து நீ போ அப்படின்ட்டான். உடனே அவர் போயிருப்பார். இன்னொருத்தரை கூப்பிட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க, ஆளை காலி பண்ணிட்டாங்க. இப்போ இப்படி இப்படி நடந்துருச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான்? பார்த்தியா, அவனுக்கு உசுரை கொடுத்துட்டேன், இவன் உசுரை எடுத்துட்டேன். பார்த்தா சரி மாதிரி தானே தெரியுது. ஆனால் இப்ராஹிம் நபி சொன்னது இதை சொல்லலை. இப்ராஹிம் நபி நிஜமாக உலகத்துக்கு உயிர் எப்படி வருகிறது, ஒரு மனிதனிடமிருந்து உயிர் எப்படி வெளியேறுகிறது, அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இவன் ஆர்கியூமெண்ட்டுங்கிற பேரில் கிறுக்குத்தனமா நானும் தான் உசுறு கொடுக்குறேன், நானும் தான் உசுறு எடுக்கிறேன், அதனால் நானும் தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. இப்போ இப்ராஹிம் நபி பார்த்தாங்க, இவன்ட்டு இப்படி பேசிக்கிட்டு தான் கதைக்காது, அதனால் டேரெக்டாக அவன்கிட்ட ஒரு அட்டாக் வச்சுக்குவோம் அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி தூக்கி போட்டாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டு அடுத்த மேட்டுக்கு வந்தாங்க. அப்படிங்களா? ஃபைனல்லாக யதி பிஷம்சி மினல் மஷ்ரிகி ஃபதி பிஹா மினல் மக்ரிபி. அல்லாஹ் சூரியனை டெய்லி கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான். சார், கடவுள் சார், ராஜா சார், நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் மேற்கிலிருந்து உதிக்க வைங்க சார். டெய்லி காலையில் சூரியன் எங்கேருந்து உதிக்குது? கிழக்கு திசையிலேருந்து தானே உதிக்கு. கிழக்கு என்னது இங்கிலீஷில்? கிழக்குன்னா என்னன்னு தெரியலையா? வெஸ்ட்டுக்கு நேர் எதிர்த்தாப்புல என்னது? வெஸ்ட்டுனா மேற்கு, ஈஸ்ட்டு கிழக்கு பகுதி. அந்த பகுதியில் சூரியன் உதிக்குது, வெஸ்ட்டில் மறையுது. இப்போ இதை செய்கிறது யாருன்னா இறைவன் தான் செய்கிறான். இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, நீ எல்லாம் செய்வ அப்படின்னு சொல்லி சொன்னா நீ என்ன பண்ணு, இங்கேருந்து உதிக்க வச்சு இங்கே போய் மறைய வை பார்க்கலாம். கேள்வியை கேட்ட உடனே புஹித்தல்லதி ஆடி போயிட்டான். ஆஹா, என்னடா இது, வைக்கிற வாதம் பயங்கரமாக இருக்குது, எப்படா பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு திடுக்கமாயிடுச்சு அவனுக்கு. அவ்வளோ புஹித்தல்லதி கஃபர், திடுக்கமாயிட்டான். அப்படின்னா சும்மா எப்படி பதில் சொல்லுங்க தம்பி, மாட்டிக்கிட்டான். இப்போ எல்லா பக்கமும் இப்ராஹிம் நபிக்கு எதிர்ப்பாயிடுச்சு. எங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு, அத்தா சொன்னார் கல்லால் அடித்து கொண்டு வந்தார்ல. இப்போ ஊருக்குள்ளே எதிர்ப்பு, எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காத, தெய்வம் உன்னை கையை காலை வாங்கி விடும் அப்படின்னு அவங்க பயம் காட்டிக்கிட்டு இருந்தாங்களே. ஊருக்குள்ளே எதிர்ப்பு, ஊர் ராஜாவே எதிர்ப்பு, எங்கே பார்த்தாலும் பயங்கர பஞ்சாயத்து, எங்கே பார்த்தாலும் இப்ராஹிம் நபி பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டம் ஆச்சு, இப்ராஹிம் நபி சொல்லி இப்படி எல்லா பக்கமும் எதிர்ப்பாக இருக்குது. இப்ராஹிம் நபி யோசிக்கிறாங்க, இவ்வளவு தடவை சொல்லி பார்த்தாச்சு, அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டாச்சு, ஒன்றும் கதை நடக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு வெறுமனை கேட்கறத விட எதையாவது ஒன்று செஞ்சு காட்டிடுவோம். இந்த சிலைக்கு ஒன்றும் சக்தி இல்லைப்பா அப்படிங்கிறத சொன்னால் புரிய மாட்டேங்குது. அவன் என்னமோ சக்தி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், அதனால தான் போய் கும்பிடுறான். அதனால் அதுக்கு சக்தி இல்லைங்கிறத செஞ்சு காட்டிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டான். முடிவெடுத்து யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா வந்துருச்சு, சூப்பர் ஐடியா, இந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஊருக்குள்ளே திருவிழா வந்துருச்சு. திருவிழாவுக்கு எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. வெளியில் போய் கொண்டாடி நேரடி வருவோம் அப்படின்னு எல்லாம் போகிறாங்க. பாப்பா இப்ராஹிம் வந்து, தம்பி வா போவோம், எல்லாம் விழா கொண்டாட போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்ராஹிம் நபி பார்த்தாங்க, இதுதான் வசமான நேரம். இப்போ இவங்களோட வெளியே போயிட்டோம்னா நேரம் கிடைக்காது, நம்ம தனியாக இருந்து தான் இந்த வேலையை பார்க்கணும், அதனால் மெதுவாக அவங்கள்ட்ட கழட்டி விட்ருவோம் அப்படின்ட்டுன்னு. இப்போ காலை இன்னி சகீம், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை காலிலேருந்து, அதனால் நீங்களாம் போயிட்டு வாங்கப்பா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. மெதுவாக எல்லாரும் போயிட்டு அப்படியே உடம்பு பார்த்துக்கப்பா அப்படின்னு போயிட்டாங்க. எல்லாரும் போயாச்சு, ஊர் காலி ஆகிடுச்சு. இப்போ இப்ராஹிம் நபி பார்த்தாங்க, எந்திரிச்சாங்க, மெதுவாக நடந்தாங்க, கையில் ஒரு ஆயுதம் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஆயுதமோ ஏதோ ஒன்று எடுத்துருப்பாங்க. நேராக போனாங்க, மெதுவாக போய் அவங்களுடைய சிலைகள் வணங்குற தெய்வங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, கடவுள் சாமி சிலையெல்லாம், அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படியே சுற்றி ஒரு பார்வை பார்க்காங்க. சின்னது இருக்குது, அதோட பெருசு இருக்குது, ஆக பெருசு இருக்குது. அப்பா விதமாக செஞ்சு வச்சு வழங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே உள்ளே வந்து கேட்குறாங்க. அல்லா தௌக்குலூன், ஹலோ மைடியர் சிலைகளே சாப்பிட்டீங்களா? சைலண்ட்டாக இருக்குது. மாலக்கும்லா தந்திக்கும், ஏன் சொல்ல மாட்டேங்க, ஏதாவது சொல்லுங்க பாய். ஹலோ சிலை பாய், சாமி பாய், பேசுங்க பாய், பேச மாட்டீங்களா? சரி போ, நீ தான் பேச மாட்டியா, அதைத்தானே நான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுன்னு ஃபராக அலைஹிம் வர்பம் பில் யமீன், கையில் வச்சிருக்க வலது கையில் வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு ஒரே போடு, இருக்கிற சின்ன சிலை எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டு, பெரிய சிலை ஒன்று இருந்துச்சுலோ அதை மட்டும் மிச்சமாக வச்சுட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டாங்க. அடி எல்லாத்தையும் தூளாக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி போயாச்சு வெளியே. ஏன் ஊருக்குள்ளே ஆள் இல்லைல்ல, வேலையை முடிச்சுட்டு வெளியே போயாச்சு.
வெளியே போனவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஊரை விட்டு வெளியே போனவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புகிறாங்க. திரும்பி உள்ளுக்குள்ளே இங்கே சிலை இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாம் உடஞ்சி கிடக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் மிச்சமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. அப்போ யோசிக்கிறாங்க, யார் செஞ்சிருப்பா? டவுட்டுக்கு வேலையே இல்லை, இப்ராஹிமாக தான் இருக்கும். சமயனா ஃபத்தன் எதுக்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இந்த இப்ராஹிம்ங்கிற பேரில் ஒரு பையன் சுற்றிட்டு இருக்காரு, அவர் வேலையாக தான் இருக்கும். என்னன்னு அவரை கூப்பிட்டா விசாரிச்சா விவரம் தெரிஞ்சிடும். கூப்பிடுங்க. உடனே அழைக்கப்பட்டாங்க. ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து மன்னர்ல இருந்து மக்கள்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து கூப்பிட்டாங்க. இப்ராஹிம் நபியை சபைக்கு கூப்பிட்டாச்சு. வழக்கு, தம்பி இந்த இதெல்லாம் செஞ்சது நீ தானே, உடைச்சது நீ தானே? ஃபாலஹு கபீருஹும் ஹாதா. நான் உடைச்சனா? அந்த பாருங்க பெரிய சிலை, அதுதாங்க உடைச்சிருக்கு எல்லாத்தையும். கேளுங்களேன், இன்கானு எந்திகோன், கேளுங்களேன், உங்கள் சிலைகிட்ட கேளுங்களாமா. சிலை பேசுமா? சிலை தான் பேசாத சிலையிட்ட போய் கேட்க சொல்ல. அதை தானப்ப நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நானும். சிலை பேச மாட்டேங்குது. இப்போ தான் தெரியுது அவனுக்கு. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வசமாக மாட்டிக்கிட்டோமே, நம்ம வாயாலேயே நம்ம சில பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டோமே. ஆனாலும் கோவம் தாழலை. இந்த டைவர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். எங்கள் சிலைகளையெல்லாம் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க, என்னங்க பண்ணுறது? ஊரில் எல்லாரும் கூடியிருக்க இந்த சபையில் முடிவெடுத்தோம், என்ன பண்ணுறது? உடனே ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. கடைசியில் சொல்கிறாங்க, காலுபுன் உலகு புண்ணியானன், ஒரு பெரிய பில்டிங்கு கேட்டுங்க. என்னப்பா பில்டிங்கு? வேற ஒன்றும் இல்லை, அந்த பெரிய பில்டிங்குக்குள்ளே பூரா விறகு நெருப்பு எரிக்கக்கூடிய பொருட்களை அள்ளி கொண்டு போட்டு அதில் தீயை மூட்டி பயங்கரமாக ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி அந்த நெருப்புக்குள்ள தூக்கி போட்டு இவன் ஆளை காலி பண்ணிடுவோம்பா. நம்முடைய தெய்வங்களை இப்படி பண்ணியிருக்கிறான், கடவுளை இப்படி பண்ணியிருக்கிறான், சும்மா விடலாமா? விடக்கூடாது. அதனால இவனுக்கு மரண தண்டனை, இப்ராஹிமுக்கு மரண தண்டனை கொடுக்குறோம். எப்படி மரண தண்டனை? நெருப்புல தூக்கி போட்டு அப்படியே கரிச்சிட போறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்தாச்சு, கட்டடம் கட்டியாச்சு, விறகு அள்ளி போட்டாச்சு, நெருப்பெல்லாம் அப்படியே குமிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கடைசி நேரம் ஃபைனல் ஆயிடுச்சு. இப்ராஹிம் நபியை கொண்டு வந்தாச்சு. உள்ள தள்ளி விட போறாங்க. லாஸ்ட் மினிட்ல நிற்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். அப்போ தனி மனுஷனா இப்ராஹிம் நபி, ஒத்த ஆளு, மொத்த ஊரே எதிர்த்து நிக்குது. ஆனா இவங்கள்ட்ட உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அவங்கள்ட்ட உண்மை இல்லை, இவங்கள்ட்ட கேள்வி இருக்கு. அவங்கள்ட்ட பதில் இல்லை, இவங்கள்ட்ட நேர்மை இருக்கு. அவங்கள்ட்ட அசத்தியம் தான் மிச்சம் இருக்குது. ஆனாலும் தைரியமா இப்ராஹிம் நபி நிற்கிறாங்க. ஒத்த ஆளு தான் நிற்கிறாங்க. எப்படி நம்மளை உள்ளத்துக்கு போட்டுருவானு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த நேரத்தில் கடைசியாக தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ராஹிம் நபி சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். மிரட்டி இருப்பாங்கல்ல, தம்பி இப்பமாவது மன்னிப்பு கேளு, உன்னை விட்டுறோம் வச்சிரும் அப்படி இப்படி என்ன சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த நெருப்புக்கெல்லாம் பயப்பட நினச்சிக்கிட்டியா? நான் என் படைச்ச இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், உண்மைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு போதும்ப்பா, எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லைப்பா. உன் நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பதில் அல்லாஹ் ரொம்ப சூப்பரானவன். அவன் பொறுப்பெடுத்துனாம்னா உலகத்தில் வேற யாருடைய பொறுப்பு எனக்கு தேவையில்லை, அவன் என்னை பாதுகாத்துக்குமா அப்படின்னு இப்ராஹிம் நபியும் சொல்லிட்டாங்க. ஆர்டர் வந்துச்சு. கடைசியில் இப்ராஹிம் நபியை தூக்கி உள்ளே போடுவோம் அப்படின்னு பிளான் போட்டு இப்ராஹிம் நபியை அவ்வளோ பெரிய நெருப்பு கப்பன்னு எரியுது. கிட்ட மனுஷன் போக முடியல. தூரத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நெருப்புல தூக்கி வீசுறாங்க. யார்? இப்ராஹிம் நபி, அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு. அல்லாஹ் என்ன செய்வான்? ஃப்ரெண்டை சோதிப்பான், கஷ்டம் கொடுப்பான். ஆனால் அந்த சோதனையில் ஜெயிக்க தானே வைப்பான், தோல்வி அடைய விட மாட்டான்ல. இப்போ எல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கான், அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி தானே நடக்குது. இப்போ அவங்க ஃப்ரெண்டை தூக்கி நெருப்பில் தூக்கி போட போகிறாங்க. போட்டால் நெருப்பு என்ன பண்ணும்? அப்படியே கரிச்சு உடம்பை எல்லாத்தையும் ஆளை காலி பண்ணிடும், சாவடிச்சிரும், கறிக்கட்டையாக மாற்றிடும். இப்போ அல்லாஹ்வுடைய உதவி வருது. அல்லாஹ் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கூலாக பார்க்குறான். நம்ம ஃப்ரெண்டு எவ்வளவு தைரியமாக நின்று ஆடுறாரு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சந்தோஷமாக பார்க்குறான். அங்கேருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு நெருப்புக்குள்ளே போய் சேர்றதுக்குள்ள இப்போ அல்லாஹ் ஒரு பிளான் பண்ணான். என்ன பிளான் தெரியுமா? நெருப்பையே மாற்றிடுவோம்னு பிளான் பண்ணோம். அல்லாஹ் சொன்னாதான் எல்லாம் கேட்குமே, அல்லாஹ் சொன்னாதான் எல்லாம் கேட்கும். நெருப்பாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சொன்னால் கேட்கும்ல, அல்லாஹ் படைச்சது தானே நெருப்பு. இப்போ அல்லாஹ் சொன்னான், குல்னா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். நாம சொன்னோம், அல்லாஹ் சொன்னானா? எப்படி சொன்னா? யானார் ஓ நெருப்பே, கூனி பர்தம் வ சலாமா. எப்படி சொன்னா அல்லாஹ்? யானார் ஓ நெருப்பே, கூனி பர்தம் வ சலாமா. இப்ராஹிமுக்கு நீ நெருப்பா இருக்கக்கூடாது. நெருப்பு கிட்ட இப்ராஹிம் வரும் பொழுது அப்படியே ஒரு கூலாயிரு, ஏசியா மாறிடணும், அப்படி சுகமா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும்.
நெருப்புக்குள்ளே போன யாரும் சேஃப்டியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த நெருப்புக்குள்ளே என் ஃப்ரெண்டு வருவார், நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, எரிக்கிற நெருப்பாக இருக்கக்கூடாது, அப்படி சுகமான நெருப்பாக மாறிடணும். கற்பனையே பண்ண முடியல. அது எப்படி நெருப்புனா எரிக்கத்தானே செய்யும். ஆனால் அல்லாஹ் சொன்னால் என்னமும் நடக்கும் தானே. அல்லாஹ் சொல்லிவிட்டான் நெருப்பை பார்த்து, தம்பி உன் கேரக்டரை மாற்றிக்க, இது வரைக்கும் உன்கிட்ட வந்த எல்லாத்தையும் எரிச்ச, இப்போ இப்ராஹிம் வருவார், அவரை எரிக்கக்கூடாதுப்பா, அவரை சேஃப்டியாக கூலாக ஒரு ஏசி ரூமில் குழுன்னு உட்காந்துரு, அது மாதிரி ஆக்கிரு. உள்ள தூக்கி போட்டுட்டு ஆம் தெய்வங்களுக்கு உதவி செஞ்சாச்சு, இப்ராஹிம் அழிச்சாச்சுன்னு மக்கள்லாம் நினைக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே காலரை தட்டி விட்டு ஜம்முன்னு நெருப்புலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்துட்டான். அல்லாஹ்வுடைய உதவியோடு அதிலிருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த ஊரில் நம்மளை வாழ விட மாட்டாங்கன்னுமே, தாவா பண்ண முடியாது, அல்லாஹ் வணங்குங்கன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, சொல்லவும் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நாம் பேசாமல் பக்கத்தில் இருக்க வேறு ஊரில் போய் அந்த மக்களை போய் சொல்ல போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஊர்லேருந்து ஹிஜ்ரத் பண்ணி வேறு ஊருக்கு வந்துட்டாங்க. இது இன்றைக்கி நாம் பார்த்த செய்தி. இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? வெறும் கதை கேட்கறதுக்காக வேண்டி உள்ளதில்லை. இதிலேருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கி, இதிலேருந்து நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்லப்படுது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய தியாகம், இவ்வளவு வாத பிரதிவாதம், இவ்வளவு சண்டை, எல்லாமே அல்லாஹ்வை தான் வணங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்திக்காகத்தான். வெரி குட், அல்லாஹ்வை தான் வணங்கணும். ஒன்று வேற, எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் அல்லாஹ் நினச்சிட்டாங்கன்னா உதவி செஞ்சிருவான். அல்லாஹ் அந்த தீமைகளை எல்லாம் தடுத்துருவான். நெருப்புலே தூக்கி போட்டு அழிஞ்சிடலாம், நெருப்பே வேலை செய்யாது. அப்படி அல்லாஹ்வுடைய உதவி வந்துடும். நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்னோம்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்துடும். வெரி குட், சூப்பர். வேற, சிலைகளை வணங்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம உருவாக்குனது. சிலையை வணங்குறதுங்கிறது வெறுமனே சிலையை வணங்குறது இல்லை, சிலையை வணங்குறதுனா சைத்தானை வணங்குறது தான் அர்த்தம். வெரி குட், சூப்பர். வேற, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் சொல்ல போனோம் அப்படின்னா ஊர் உலகத்தில் நிறைய எதிர்ப்பு வரும். எந்த எதிர்ப்புக்கும் பயப்படாமல் நிற்கணும். உண்மை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா உண்மைக்காக நிற்கணும். அல்லாஹ்வுடைய உதவி வரும் நம்பணும். என்ன வரட்டும், தூக்கில் போட போகிறோன்னு சொன்னால் போடு, நெருப்பில் போட போகிறோன்னு சொன்னால் போடுன்னு நின்னாங்கல்ல, அந்த மாதிரி உன்னை தூக்கில் போட்டுருவோன்னு சொன்னாலும் போடுப்பா, ஆனால் நான் உண்மையை மாற்றிக்க மாட்டேன்னு நிற்கணும். அப்படி நிற்போமா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வா பிலாலோடியா.